உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். உலகத்துல எல்லாருக்குமே ஆட்டோகிராஃப் படத்துல வர்ற ஸ்னேகா மாதிரி நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எப்படியாவது நம்மளோட நண்பர்கள் முன்னுக்கு வரணும், நம்மளோட உறவுக்காரர்கள் முன்னுக்கு வரணும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கேரக்டரா ஸ்னேகா அதுல நடிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வாய்க்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படா இவன் நாசமா போவான் அப்படிங்கிற மாதிரி தான் வாய்க்கும். அது பல பேருக்கு அப்படிதான் வாய்ச்சிருக்கு. சிலருக்கு நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கலந்து இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். ஊரை சுத்தி கடனா இருக்கும், ஓடி போயிருப்பான். ஒரு 5-6 வருஷம் ஆளே இருக்க மாட்டான். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்குவான், பெரிய பங்களா வாங்குவான், 2 காரெல்லாம் கட்டுவான். அப்படியே அவன் சொந்தக்காரங்க பரவாயில்ல, ஊர்ல உள்ளவன் யாருன்னே தெரியாதவங்களாம் பரவாயில்ல, எங்கேயோ போய் ஏதோ முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க கடந்து. ஆனா சொந்த பந்தத்துல நட்போட்டத்துல இருக்கலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, களி எங்கயோ அசாயா பெருசா, எங்கயோ போயிட்டாயா, இதெல்லாம் எங்க உழைச்சு முன்னுக்கு வந்திருக்க போகுது, எங்கயோ பல்கா அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவனை கொல்ல கூட்ட தலைவன் மாதிரியே சித்தரிச்சு பேசுவாங்க. அப்படிதான் இப்போ ஒருத்தர் நம்ம சினிமா துறை, அரசியல் துறை ரெண்டுலயுமே கோல் வச்சணும் அப்படின்னு நினைச்சு இன்னொருத்தர் கோல் வச்சும் போது வயிற்று எரிச்சல் தாங்க முடியல. யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் பேரை சொன்னா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு. இப்ப இந்த ரஜினிகாந்த் அவர்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும்பாங்கல்ல, அது மாதிரி மருமவனை விட்டு இவர் ஆழம் பார்த்துட்டு இருக்காப்புல. அதோட வெளிப்பாடு தான் தனுஷ் அவர்களுடைய அரசியல் பயணம் தொடக்கம். நியாயமா நேத்தே பேசியிருக்கணும், பிறந்த நாள் அதுமா எதுக்கு பஞ்சாயத்தை ஊட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏதோ பிறந்த தொலைஞ்ச வாழ்ந்து தொலைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த நாள் அதுமா நம்ம திட்ட வேண்டாம்னு விட்டுட்டு போயாச்சு. மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி இந்த பேர் எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய ஸ்டார் அந்தஸ்து உள்ளவர். உண்மையிலேயே அவர் சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு நிகரா அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் வரவே முடியாது. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. இவருக்கு அரசியல் ஆசை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு. அந்த ஆளோட போதாத நேரம் அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் அம்மா ஜெயலலிதா அவர்களும் உயிரோட இருந்தாங்க, இந்த கட்டுமரம் கருணாநிதியும் உயிரோட இருந்துச்சு. இது ரெண்டையும் தாண்டி நம்ம எங்க போறது? இடையில நம்ம போய் நுழைஞ்சோம்னா லாரி சக்கரத்துல மாட்டின தவுக்கலை மாதிரி அடிச்சு போட்டுருவாங்க நம்மள. பைபாஸ் ரோட்ல பொழந்த மணிக்கே கிடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகல. இருந்தாலும் இந்த பீஸுக்கு அரசியல் ஆசை அப்படிங்கிறது விடவே இல்லை. படத்தெல்லாம் டயலாக் வச்சிரும், அரசியலுக்கு வாங்கினேன் நீங்க, ஆனா நீங்க வாங்கின அரசியலுக்கு அப்படின்னா ஓ சும்மாரியா அப்படிம்பாங்க. நீ சும்மாரியான்னு சொல்றதுக்கு அந்த டயலாக் கருணாநிதியை வைக்காமலே போயிருக்கிறது. அது எதுக்கு ஒரு டயலாக் ஒண்ணு வச்சுட்டு எல்லாரும் இவரை கூப்பிடுறாங்களாம், வா 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 வான்னு. இவர் வந்து வேண்டாம் அப்படிம்பாராம், இல்லாட்டி மேல காமிச்சிருவாரு. என்ன மேல போறேன்னா, இந்த கருணாநிதி சொல்லுவாரு கடைசி காலகட்டத்துல ஒவ்வொரு எலெக்ஷனும், இதான் எனக்கு கடைசி தேர்தல், எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருக்க. இதேதான் இந்த ஆளுக்கு பொழப்பு. எப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில இருந்து இவருக்கு வந்து முதல்வர் ஆகணுங்கிற வெறி, பதவி வெறி கருணாநிதிக்கு அவ்வளவு இருக்கும். என் நண்பன் அமெரிக்காவில சிகிச்சையில இருக்காரு, ஒரு 6 மாச காலம் என்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கேன், என் நண்பன் வந்த உடனே திருப்பி கொடுத்துறேன், ஒரு 6 மாசமாவது என்ன கொள்ளையடிக்க விடுங்கய்யா, எவ்வளவு நாளுதாயா நானும் எதிர்கட்சியாவே இருக்கிறதுங்கிற வைத்தறிச்சல்ல என் நண்பன் வந்த உடனே திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா வாழ்க்கையில அந்த நண்பனோட நினைவிடத்துக்கு இவர் போனதே கிடையாது. பக்கத்துல அண்ணா நினைவிடத்துக்கு போவாரு, பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் நினைவிடத்துக்கு போக மாட்டாரு. ஆனா ஓட்டு கேட்க போறப்ப மட்டும் என் நண்பன் வந்த உடனே நான் அறுத்து தள்ளிடுவேன், அப்படியே ஒரு 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னு பேசுவாப்ல. அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி கேரக்டர், வாழும் கருணாநிதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட வாழும் கருணாநிதின்னு அப்படி கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட என்ன முழுக்க முழுக்க அது கருணாநிதி தான். பதவி வெறி அதுக்கு அப்படியே விட்டு போச்சா, ஒவ்வொரு கட்டத்திற்கு மேல நம்ம எக்ஸ்பைரி ஆகிவிட்டோம், இனிமே அரசியலுக்கு வந்து நம்ம அறுத்து தள்ளி வேண்டாம் போ அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. இப்ப இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதல்வர் ஆன பிறகு வீட்டுல உட்கார முடியல, அரிக்குது உட்கார்ற இடத்த. நான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வேண்டியவன் என்ன கொண்டாந்து இந்த நாற்காலியில உட்கார வச்சுட்டீங்களேன்னு பின்பக்கம்லாம் நம்மன்னு அரிக்குது போல இருக்கு. எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும், ஐயோ கழுகு காக்கா கதெல்லாம் சொல்லி நம்ம தாலி அருகிறானுங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல, வயிறு எரியுது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், எவனாவது ஒருத்தன் முன்னுக்கு வந்துட்டானா கூட இருக்கிறவனுக்கு அப்படியே பொறுக்காது, தக 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 தகன்னு அரிக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது ரஜினிக்காக சொல்லப்பட்டதுதான். என்ன பண்றது அப்படின்னு இவரு இடையில இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி
அண்ணாமலையை கொண்டாந்து விட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணாமலை பிஜேபிக்கு தலைவராக கூடியவர் அல்ல. ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அதுல அண்ணாமலையை செயல்பட வைக்கிறது தான் பிஜேபியோட திட்டம். நம்மளுதான் ஊருக்கே உபதி அடிச்ச ஒரு பிஜேபி காரனை மட்டும் அடிக்க மாட்டாரா? என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு டயலாக் பேசிட்டு தமிழ் என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொத்தை பூரா பிசினஸ் பூரா வாங்கி கொண்டு கர்நாடகாவில் செட்டில் பண்றது மட்டும்தான் இவரோட வேலை. இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் எல்லாமே பெங்களூர்ல தான். தமிழ்நாட்டுல இங்க நாங்க சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கோம், செலவு பண்றதுக்கு நாங்க அங்கதான் போவோம், இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க அங்கதான் போவோம்னு பிஜேபியார இந்த பாடியை எடுத்து எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடலாம்னு பார்த்தா இது இந்த பாடி கிளம்பாத பாடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து கமெண்ட்ல திட்டுங்க, அப்பதான் நாளைக்கு டீட்டெயில்டா இன்னொரு வீடியோ போடுறதுக்கு வசதியா இருக்கும். இந்த வீடியோட முடிச்சிடலாம்னு பாக்குறேன். தப்பி தவறி யாராவது சிக்கினீங்கன்னா நாளைக்கு சிறப்பான சம்பவங்கள் செஞ்சு விட்டுருவாங்கிறத ஒரு டிக்ளரேஷனாவே கொடுத்துக்கிறேன். இப்ப அண்ணாமலைய வந்து நம்ம வர ராஜினாமா பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த ஆளு என்னடானா வரமாட்டேங்கிறாரு, ஆன்மீக அரசியல்னாரு. ஒன்னும் சரியில்லை, பேருக்குதான் ஆன்மீக அரசியல். அரசியல்ல உள்ள வர்றதுக்கு இவர்கிட்ட ஆன்மீகம் இல்லை, ஆண் இல்லை, பெண் தான் இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சில போயிடுச்சு. அப்புறம் என்னடா இந்த ஆளை நம்பி நம்ம ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு வந்தோன்ட்டு இப்ப பிஜேபிக்கு நுழைஞ்சுது. பிஜேபியில போய் ஏதாவது உருப்படியா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா பிஜேபி எல்லாம் வளர்த்தாரு, மறுபக்கம் திமுக யாரனையும் காப்பாத்திக்கிட்டே வளர்த்தாரு. அப்படிங்கறதால அண்ணாமலையோட அரசியல் குறித்து நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம். சும்மா ஒரு ஒன்லைனோட அப்படியே முடிச்சிடுறேன். இப்ப அண்ணாமலை இந்த சோழியை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு, திமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்ததால. இப்ப இளைஞர்களை எப்படியாவது கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையவும் இப்ப திமுக தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒற்றை வார்த்தையோட முடிச்சுக்கிறேன், இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டா பேசுறப்ப நல்லா வச்சு செஞ்சு விடுவோம். அண்ணாமலைக்கு முழுக்க 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 ஃபைனான்ஸ் திமுக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய் கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்க பிரிக்கணும். இந்த இளைய தலைமுறை ஒண்ணு சேர்ந்து நம்மள தோக்க அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தூக்கம் வரல. நம்ம குளத்தூர்ல நம்மளையே கொத்து புரோட்டா போட்டானுங்க, இவனுங்களை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு. இந்த பக்கம் மாப்பிள்ள சாரு, இந்த பக்கம் சின்னது, இந்த பக்கம் அப்பா, எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இளைஞர் ஓட்ட பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஆபரேஷன் அப்படிங்கறத தொடங்கி இருக்காங்க. விஜய்க்கு எகெயின்ஸ்டா 4 விதமான ஆபரேஷன். ஒண்ணு, அண்ணாமலையை வச்சு அண்ணாமலை ஆதரவு படை அப்படின்னு ஒண்ணு திரட்டி இளைஞர் கூட்டத்தை அண்ணாமலை பின்னாடி பிரிக்கிறது. 2வது, தனுஷ கட்சி ஆரம்பிக்க வச்சு தனுஷ் மூலமா ஒரு இளைஞர் கூட்டத்தை பிரிக்கிறது. நம்ம இங்கதான் கட்ட விட்டுன்னு பார்த்தாலே பால் பாயிட்ட வாங்கிட்டு போற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை கருமாந்தரத்தை பண்றது? இப்ப தனுஷ் வீட்லயும் போய் நேத்து போய் நின்றுட்டு தலைவா தலைவா தலைவாங்கிறானுங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் வீட்டுல போய் நின்றுட்டு சாமி வாசாமி வாசாமி அப்படின்னானுங்க. பக்கத்து வீட்டுக்காரமா விளக்கமாத்த எடுத்துட்டு வந்துருச்சு. ஏன்டா எடுக்க முடியல உங்களால, வருஷம் வந்து சாமி என் செல்லமே புச்சியே நின்றுறீங்க, போய் துளையடா ஓத்தாப்பனுக்கு சோறு பொங்கி போடுங்கடான்னு ஒரு அம்மா விரட்டி விட்டுச்சு. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப ரஜினி வீட்டுல கத்தி கத்தி பிரயோஜனம் ஆகல, இது வயசு 80 தொடப்போகுது, இனிமே இது கிளம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஜினி மருமோனை தூக்குவோன்னு சொல்லிட்டு அந்த ரஜினி செட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி கேஸுங்க எல்லாமே, அது வயோதிகம், நம்ம தப்பா சொல்லல, இருந்தாலும் அரசியல் எக்ஸ்பைரி கேஸுங்க எல்லாமே ஒண்ணு. இப்ப அதோட புள்ள பேர புள்ள எல்லாம் சும்மா இருக்குல்ல, டே மகனே இங்க வாடா, நம்மளும் கிட்டத்தட்ட திமுக காரன் மாதிரி தான். திமுக காரன் கருணாநிதிக்கு கழுவணும், அடுத்து ஸ்டாலினுக்கு கழுவணும், அடுத்து உதயநிதிக்கு கழுவணும், அடுத்து இன்பநிதிக்கும் கழுவ இப்ப வாமப்புல இருக்கானுங்க. ரேகையே தெளிஞ்சாலும் பரவாயில்ல, 4 தலைமுறை கழுவி பொழைக்கிறேன்னு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், இப்ப 2ஆம் தலைமுறைக்கு தான் வந்திருக்கோம். தலைவருக்கு நான் கழுவி விட்டேன், தலைவருக்கு நேரடி ஆண் வாரிசு இல்லைங்கிறதால தலைவரோட மருமகனை நாம ஆண் வாரிசா கருத்தில் கொண்டு அவருக்கு கழுவக்கூடிய வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி இருக்கு. 2ஆம் இளைஞர் பட்டாளத்தை பிரிக்குதா, 3வது இளைஞர் பட்டாளம் பிரிக்கிறதுக்கான வேலை தான் இந்த கரப்பாம்பூச்சி கூட்டம். இவனுங்களுக்கு பேரு புரட்சியாளர்கள். இவனுக்குள்ள திமுக இருப்பான், இவனுக்குள்ள கம்யூனிஸ்ட் இருப்பான், இவனுக்குள்ள விடுதலை சிறுத்தை கட்சி இருப்பான், இவனுக்குள்ள அம்பேத்கரிஸ்ட் இருப்பான், இவனுக்குள்ள பெரியாரிஸ்ட் இருப்பான். ஆனா ஒட்டுமொத்தமா இவனுக்கு எல்லாத்தையும் சேர்த்து உட்காந்து நிப்பாட்டினு வச்சுக்கீங்களேன், அப்படியே பாத்தீங்கன்னா திமுக தான், வேற யாரும் கிடையாது. மாறு வேஷத்துல அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. போராளிகள் போர்வையில இந்த இளைஞர்களை பிரிக்கணும்னு 4வது ஒரு கூட்டம் இளைஞர்களை பிரிக்கிறதுக்கு இருக்கு. அது யாரு தெரியுமா? வேற யாரும் கிடையாது, விஜயோட கட்சிக்காரர்களே தான். நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, நம்ம கபில் சோளிங்கர் எம்எல்ஏ, ஒரு அப்பாவி ரிப்போர்ட்டர்கள் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா இந்த நியூஸ் தமிழ் 24x7 அடி வாங்கறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச ரிப்போர்ட்டர்கள் போல இருக்கு. குவாரிக்கு போயிட்டு போன ஆட்சியில எம்எல்ஏ பழனியாண்டி திமுக வச்சு அடிச்சு தூக்கி போட்டாங்க. செபாஸ்டியன் ஒரு பத்திரிகையாளரையும் கதிரவன் ஒரு பத்திரிகையாளரையும். இப்ப இவங்க போட்டு அடிக்கிறாங்க. என்னடா எங்களை என்ன ஊருக்கு பெத்து போட்டுருக்கா, வரவும் பரவலாம் அடிக்கிறீங்க, மைக்ல நியூஸ் 24x7 நீங்க என்னடா இதுன்னு
லோகோவை பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுங்க நல்லா அடி தாங்குவாங்கடாங்கிற பொழுது எதுக்குடா அடிச்சானுங்கன்னு பார்த்தா, ஒரு ரிப்போர்ட்டரு ஜனநாயகனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருந்திருக்கான். சிவான்னு ஒரு பையன் யூடியூபர். அவனை போய் பிடிச்சி சத்தம் போட்டு அங்க ஒரு கரைச்சலானதும் அவன் ஓட்டான். அடுத்த நாள் விஷயம் தெரிஞ்சு எம்எல்ஏ தன்னோட படைபலத்தோட எல்லாம் அப்புறம் நான் ரொம்ப ஆபாசமா தான் பேசுற மாதிரி இருக்கும். திண்ணையில கிடந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி இதெல்லாம் திடீர்னு எம்எல்ஏ ஆனதும் இதுவும் ரவுடிங்களை கூப்பிட்டு கிளம்பிருச்சுங்க. இதுல மாற்றம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாவம் கஷ்டப்பட்டு காலையில சாப்பாடை கட்டிக்கிட்டு 9 மணிக்கெல்லாம் ஆபீஸுக்கு வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல. இவனுங்க எல்லாமே தறிகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம். அவனுங்களை போட்டு நீ எப்படா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறேன்னு அவனை போட்டு அடிக்கிறானுங்க. அதை போய் நம்ம நியூஸ் 24/7 தினமலர் தினகரன் எல்லாம் அவனை அடிக்கிறத வீடியோ எடுத்ததும், ஏன்னா யூடியூபரே அடிக்கிறோம் பத்திரிகையாரனா விட்டுருவோமான்னு சொல்லிட்டு இவனோடையும் போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அந்த திமுக காரனுக்கு உண்டான திமிரு இந்த தாவேக எம்எல்ஏ கபிலுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? இந்த மாதிரி கூட்டம் நடா மாற்றம் நீங்க மாற்றம் மயிராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சோழியை பாக்குறது இவனுங்க தான். இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி, ஏய் ஜட்டியை அவுத்துட்டு உன்னை கொன்னுடுவேன். ஏன் ஜட்டியோட கொன்னா சாக மாட்டானா? அதே நம்ம ஜட்டியை அவுத்துட்டு கொல்றீங்க, சட்டியோடய கொல்லுங்கம்மா, பாடியை பார்க்கவாது கொஞ்சம் நல்லா இருக்கும். கரும்பம் அம்மன முட்டியா கொண்டு போட்டு எவமா பாக்குறது? அத ஒரு அமைச்சர் இப்படிதான் பேசுறதா? அதுல பாருங்க ஆப்போசிட்ல பேசுறவன் நல்லவன் மாதிரியே, அம்மா லட்சுமணனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லம்மா, நாங்க கீரியும் பாம்புமா இருக்கம்மா அப்படின்னு அம்மா அம்மா அம்மான்னு பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டுருக்கான்னா கண்டிப்பா அவன் டிவிக்கே போர்வையில இருக்கக்கூடிய திமுக காரன் மாதிரிதான் அவன். எல்லாம் நாட்டை நாசம் பண்றதுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு, அதை காலி பண்றதுக்கு எப்பேற்பட்ட ஏற்கனவே ஒரு 3 கூட்டம் காத்துட்டு கிடக்கு. 4வது கூட்டமா நாங்களும் சேர்ந்து காலி பண்றோம்னு சொல்லிட்டு டிவிக்கேக்குள்ளேயே இன்னொரு கூட்டம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் எதுவும் செய்யவும் மாட்டேங்கிறாரு, திமுக காரனையும் பிடிக்க மாட்டேங்கிறாரு. யாரு சொல்லி கொடுக்குறாருன்னே தெரியல. பெருசா இத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு, வாயை திறந்து பேசவும் மாட்டேங்கிறாரு. முதலமைச்சரோட துறையிலேயே அவர் வாயை திறந்து பேசல அப்படின்னா இந்த மாதிரி திமுக காரனுங்க, இந்த தனுஷ் பார்ட்டி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி நாட்டை நாசமாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு அண்ணாமலை உதவியா இருப்பாப்ல, மறுபக்கம் ரஜினி உதவியா இருப்பாப்ல, தனுஷ் உதவியா இருப்பாப்ல, உங்க கட்சிக்காரனே கபில் மாதிரி எம்எல்ஏக்களும் ஜெகதீஸ்வரி மாதிரி அமைச்சர்களும் உதவியா இருப்பாங்க. இவங்க மத்தியில நீங்க ஆட்சி பண்றது ரொம்ப சிரமம். சரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு அப்பப்ப முதலமைச்சரோட குரல் அப்படின்னு கொஞ்சம் வெளியிலயும் வந்தாதான் நல்லா இருக்கும். செய்வீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.